முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சகோதரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் உங்கள் சகோதரி யூடியூப் சேனல் தொடங்கி 5 வருடம் ஆகிறது. அதற்காக உங்களுக்கு நான் உங்கள் சகோதரியாக 5 கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, பெண்கள் காலையில் எழுந்தவுடன் கோலம் போடணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும் என்பதிலே குறியாக இருக்கிறார்களே தவிர தன்னுடைய நலனிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதில்லை. அதற்காக ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் காலை உணவை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் 9 மணிக்குள் செய்வது மிகவும் சிறந்தது. மதிய உணவை 2 மணிக்குள்ளாக சாப்பிடுவது, அதுவும் சரிவிகித உணவாக இருப்பது மிகவும் நல்லது. இரவு உணவு கட்டாயமாக 7 மணிக்குள் சாப்பிட வேண்டும். அதுவும் குறைந்த அளவாக இருக்க வேண்டும். அதில் எண்ணெயில் பொரித்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் சாப்பிட்ட உணவு முழுவதும் கொழுப்பாக மாறி உடல் எடையை கூட்டிவிடும். ஏனெனில் உறங்கும் போது குறைவான கலோரியே செலவாகும். இரவில் உணவு மீதி அதிகமாக இருக்கிறது என்று சாப்பிட்டு உடல்நலனை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக குளிர்சாதன பெட்டியில் வைத்து மறுநாள் சாப்பிடலாம் என்றாலும் அதுவும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இரண்டாவதாக, பெண்கள் சர்க்கரை அளவு, சுகர், இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பாப்ஸ்மியர் டெஸ்ட் ஆகியவற்றை பரிசோதனை செய்து வருடத்திற்கு ஒரு முறை இருக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக் வராமலும் இன்னும் பிற நோய்கள் வராமலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக, உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்க வேண்டும். அதற்கு பெண்கள் குறைந்தது 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். நம் வீட்டு வேலைகளை நாமே செய்தாலும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும். மன அமைதிக்கு யோகா, தியானம் தினமும் செய்ய வேண்டும். பெண்கள் கர்ப்பகாலத்தில் கூடிய எடையை குழந்தை பிறந்த பிறகு குறைக்க வேண்டும். கர்ப்பகாலத்தில் மிகுந்த சந்தோஷமான மனநிலையில் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். நான்காவதாக, மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும். காட்டன் சானிட்டரி நாப்கின்களையே உபயோகப்படுத்த வேண்டும். அவற்றை 4 முதல் 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். கர்ப்பகாலத்திலும் குழந்தை பிறந்த பின்பும் 6 மாதம் வரை இரும்பு சத்து மற்றும் கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாதவிலக்கு நின்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போது ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். உடல் அளவிலும் மனதளவிலும் பெண்கள் பலவீனமாக உணர்வார்கள். அதை எதிர்கொண்டு தைரியமாக வாழ வேண்டும். ஐந்தாவதாக, பெண்களுக்கு கல்வி அவசியம். பெண்கள் ஆரம்ப கல்வியுடன் நின்றுவிடாமல் உயர்கல்வி கற்க வேண்டும். பெண்கள் வேலைக்கு சென்று தன் சுய சம்பளத்தால் சொந்த காலில் நிற்க வேண்டும். பெண்கள் அனைவரும் தற்காப்பு கலைகள் கட்டாயமாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெண்கள் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இத்தனை வருஷமா, அதாவது 5 வருடங்களா ஆகுது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. அதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர அனைவருக்கும் மிக மிக நன்றி. உங்களோட தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு வேண்டும். இது வரைக்கும் நான் உங்கள் சகோதரி சேனல் இதுவரை பார்க்காதவங்க, புதுசா இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.